இது 100 ml டிஆர்ஓ பயன்படுத்தி ஃபினைல் காம்பவுண்டு பண்ணுறதுக்கான ஃபார்முலாங்க. ஏன் நான் 100 mlக்கு கொடுத்துருக்குறேன்னா, இதுதான் வந்து தொழில் ரீதியான அணுகுமுறை. அதாவது ஒரு ஃபார்முலா நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா, முதல்ல 100 ml ஃபினைல் காம்பவுண்டு பண்ணி அதிலிருந்து 2 லிட்டர் அளவுக்கு ஃபினைல் சொல்யூஷன் பண்ணணும். அது நல்லா வந்ததுன்னா 5 லிட்டர் 10 லிட்டருக்கு பண்ணலாம். அதுவும் நல்லா வந்ததுன்னா 50 லிட்டர் 100 லிட்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது தான் தொழில் ரீதியான அணுகுமுறை. ஸோ இப்போ முதல் ஸ்டெப்பாக 100 ml ஃபினைல் காம்பவுண்டு மட்டும் பண்ணி நம்ம வச்சுருக்கிற மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த ஃபார்முலாவுக்கு ஒத்து வருதா இல்லையான்றதை நம்ம உறுதிப்படுத்த போகிறோம். அது உறுதிப்படுத்தின பிறகு 5 லிட்டர் 10 லிட்டர் நம்ம செஞ்சு பார்க்கணும். ஸோ அப்பவும் கரெக்டாக அது வரணும். வரல அப்படின்னா இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இங்கேயே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அது எங்கே சின்ன ட்ரையல் பேட்ச்லையா இல்லை இப்போ பண்ணுறோமான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம 50 லிட்டர் 100 லிட்டர் பண்ணணுங்க. மேக்கிங் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரையல் பேட்சோட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாங்க. என்ன குறிக்கோள்னா, டிஆர்ஓ வச்சு இந்த ஃபார்முலா இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் இந்த ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற பர்ஃப்யூம் இந்த ஃபார்முலாவுக்கு ஒத்து வருதான்னு செக் பண்ண போகிறோம். லேயர் பிரியாமல் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். 20 பங்கு வாட்டர் சத்தா எப்படி இருக்குது, 30 பங்கு வாட்டர் சத்தா எப்படி இருக்குது, அதையே நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த ட்ரையல் பேட்சோட குறிக்கோள். எல்லாமே இந்த 100 ml ஃபினைல் காம்பவுண்ட் வச்சு நம்ம முடிவு பண்ணலாங்க.